ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி ஸ்டார் ஆடியோஸ். இன்னைக்கு உங்களுக்காக எடுத்துன்னு வந்திருக்குது ஒரு அற்புதமான புதிய ஐட்டம். இந்த ஐட்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளியிலவே ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஆனால் ஓவர் ஒர்க் லோடு இருக்கிறது காரணத்தினால இது வந்து நம்ம டிலே பண்ணிட்டோம். எல்லாமே ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி லோ பட்ஜெட்டு குவாலிட்டியான ஒரு 5.1 ரிமோட் கிட்டில் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. நம்மளோட ஜி ஸ்டாரோட புதிய ரிமோட் கிட்டில் நாங்கள் வந்து இப்போ ஒரு பக்கா ஒரு 5.1 ரொம்ப குறைய விலை, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இது நான் உங்களுக்கு விலை சொல்ல போகிறேன். விலை வந்து லாஸ்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஃபுல் டீட்டெயிலும் தரேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் போடணுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள் சார், ஒரு எல்இடி வச்ச ஒரே ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல், நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே. ஃபர்ஸ்ட் டைம் ஜி ஸ்டாரில் 5.1ல பார்த்தீங்கன்னா மைக் 1 மைக் 2 கரோக்கே, நீங்கள் 5.1ல கரோக்கே பாட்டிக்கலாம். ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, இந்த மைக் வந்து யூஎஸ்பி அதுக்கப்புறமா ப்ளூடூத்தில் மட்டும் வேலை செய்யும். 5.1 இன்புட் கொடுக்கும்போது இந்த கரோக்கே வந்து வேலை செய்யாது. பிகாஸ் அந்த டால்பியில் வந்து கரோக்கே சப்போர்ட் கிடையாது, வெறும் பிசிஎம்ல தான் கிடைக்கும், இதில் கிடைக்காது. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் டிடிஎஸ் வராது, வெறும் டால்பி மட்டும் வரும். 5.1 டால்பி மட்டும் வரும். ப்ரோலாஜிக் 2ஓட செஞ்சுருக்கோம். இதில் வந்து டிடிஎஸ் வராது. இது ஏன் இந்த ஆப் செஞ்சுருக்கோன்னா, ஏற்கனவே நிறைய பேர் டிடிஎஸ் வச்சு இந்த மாதிரி டீகோடர்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாக்கிட்டையும் டீகோடர் இருக்குது, டிடிஎஸ் டீகோடர் இருக்குது. சார் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, எங்களுக்கு ஒரு 5.1 ரிமோட் ஆப் மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த டீகோடர் போர்டு இந்த இது வந்து இதில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நாங்கள் டிடிஎஸும் பார்த்துக்கலான்னு சொல்லி தான் விலை குறைவு ரேட்டு குறைக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஆப்பை செஞ்சுருக்கோம். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி டிடிஎஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா FT003ல இருக்கட்டும், இல்லை ஜிடெக்கில் இருக்கட்டும், இல்லை ஜி ஸ்டாரில் கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற இந்த டீகோடர் வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இது வந்து டிடிஎஸ்ஸாக மாறிடும். வாங்க இப்போ உங்களுக்கு ஆம்புக்குள்ள டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேன். இது பாருங்கள், ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளே, ஃபினிஷிங் லுக்கு அருமையான டிஸ்பிளே. இதுதான் இதோட ஃப்ரண்ட்டு. ஜி ஸ்டார் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு மீன்ஸ் அந்த ஃபினிஷிங் லெவலில் வந்து அந்த அக்யூரசி கிடைக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் நாங்களே ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுவோம். வாங்க இது உள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டலாம். என்ன ஒர்க்மேன்ஷிப் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இது வந்து நான் உங்களுக்கு திறக்கிறேன், அதுக்கப்புறமா பின்னாடியும் காட்டுறேன். இது பாருங்கள் சார், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்கள், எப்படி நீட்டாக ஒர்க் செஞ்சுருக்கோம். இது பாருங்கள், என்கோடரு எல்இடி இதில் வந்து பில்டின் வந்துச்சு. இதுதான் இதோட டிஸ்பிளே. இது மைக் சாக்கெட், இது ஆன் ஆஃப். இது பாருங்கள், ஒரிஜினல் ஜி ஸ்டாரோட 300 வாட் எஸ்எம்பிஎஸ். அப்புறம் ஜி ஸ்டாரோட போர்டு கூட இருக்குது. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்பில் தனித்தனியாக கூட கேட்குறாங்க, அதுவும் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதுதாங்க இதுக்குள்ளே வர டீகோடர் பாருங்கள். இதுதான் டீகோடர் ஐசி. இது வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5 எல்லா ஃபார்மேட்டு ஃபைல்ஸ் வந்து இது ரீட் ஆகுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபேனு கொடுத்துருக்கோம். ஃபேன் தேவையில்லை, ஆனால் அப்போ கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இது பாருங்கள், வயர் கனெக்டர்ஸ் வந்து லெஃப்ட்டு ஸ்பீக்கர், ரைட்டு ரியரு, லெஃப்ட்டு ரைட்டு சென்டரு, அதுக்கப்புறம் கீழே வந்து பனானா சப்பு கொடுத்துருக்கோங்க. ஸோ இது பாருங்கள், க்ளூயிங்லாம் எப்படி குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்னால எந்த டேமேஜும் இல்லை, வயர் லூஸ் ஆகிற சான்ஸு வந்து கம்மியாயிடுது. உள்ளோட கிராஃப்ட்மேன்ஷிப் பாருங்கள் சார், கொதன்னு ஒரு அசிங்கமாக இல்லை, எவ்வளோ நீட்டாக க்ளீனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னா இதில் டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 3116 ஒரிஜினல் ஐசி வருதுங்க. இந்த ஒரு ஐசி வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 50+50 வாட்டு. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50+50 வாட்டு, ரியரில் பார்த்தீங்கன்னா 50+50 வாட்டு, சென்டர் பார்த்தீங்கன்னா டோட்டல் 100 வாட்டு, அதுக்கப்புறம் சப்பு பார்த்தீங்கன்னா டோட்டல் 100 வாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஸ்பெஷலாக இங்கே ஒரு கெய்னர் ஐசி கூட யூஸ் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த போர்டோட குவாலிட்டி வந்து எல்லாருக்கும் தெரியும், ட்ரைட் அண்ட் டெஸ்டட். ஒரு வருஷமாக நாங்கள் இது வித்தின்னு இருக்கிறோம். அருமையான குவாலிட்டி, பக்கா டிஜிட்டல் கிளியாரிட்டி, அதோட
நம்பர் 1 இந்த ரிமோட் கிட் வந்து நான் சொல்லலாம். இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக ரிமோட் கிட் வந்து பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ட்ரைட் அண்ட் டெஸ்டடு. நீங்கள் கண்டிப்பாக கண்ணு மூடி நீங்களும் ஆம்ப் செய்கிறீங்கன்னா இந்த ரிமோட் கிட் தனியாக வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இதுக்கூட பேக் சைட்டு நான் உங்களுக்கு காமிட்டுறேன். இன்னும் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டியில் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. 4 ohms மட்டும் தான் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நான் சொல்கிற கரெக்டான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் ரைட் ஐசியில் 50 வாட்டு ஆர்எம்எஸ் கிடைக்குதுன்னா 50 வாட் ஆர்எம்எஸ் அட் 4 ohms. அதுவே நீங்கள் ஓம்ஸ் ஏற்றுனீங்கன்னா வாட்டேஜ் குறைஞ்சிருங்க. ஓகேயா? அதே ஓம்ஸ் ஏற்றுனா வாட்டேஜ் குறையும், ஓம்ஸ் குறைச்சா வாட்டேஜ் ஏறும், ஆனால் கிளியாரிட்டி போயிடும். ஸோ கொடுத்த ஓம்ஸும் வாட்ஸும் மேட்ச் பண்ணி ஸ்பீக்கர் போட்டிங்கனாலே போதும். 50 லெஃப்ட் ரைட்டு அட் 4 ohms. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 50 4 ohms, சென்டர் 100 வாட்டு 4 ohms, சப் ஊஃபர் 100 வாட்டு 4 ohms. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட எடுத்துன்னு போய் காட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷங்க. இந்த மாதிரி 6 கெய்னர் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோங்க. இது நம்மளோட டிஃபால்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். நீங்கள் வந்து உங்கள் ஆம்புக்கு ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக இது பண்ணிக்கலாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ஏதோ உதறுதுன்னா இல்லை ஓவர் எரிச்சலாக இருக்குன்னா உங்கள் மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் இந்த கெயின் வந்து உங்கள் ஸ்பீக்கருக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் திருப்பி பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் காட்டுறேன். ஓவரால் ஃப்ரண்ட் வியூ காட்டுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே பாருங்கள். ஃபுல் ப்ளக் அண்ட் ப்ளே. ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரெடியூஸ் பண்ணிட்டோங்க. பிகாஸ் எவ்வளோ சோல்ட்ரிங் இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஸோ சோல்ட்ரிங் இல்லாமலே ஒரு செட்டு செய்யணும்னா அதுக்கு நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்களேன். எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளேங்க. எல்லா வயரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே. வாங்க இதோட ஃப்ரண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதோட ஃபினிஷிங்கு. இப்போ நான் உங்களுக்கு இதோட பேக்கு காட்டுறேங்க. இது பாருங்க சார், இதுதான் பேக்கு. கிட்டத்து போய் காட்டுற பாருங்க. இது வந்து 5 சாக்கெட்டு ஃபார் ஸ்பீக்கருங்க. லெஃப்ட்டு எஃப்எல், எஃப்ஆர், எஸ்எல், எஸ்ஆர், சென்டர். சப்புக்கு தனியாகவே பனானா நம்ம கொடுத்துருக்கோம். 3 பின் மெயின்ஸ் கார்டு வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு கிரில் வச்சுட்டு வந்துடும். இதுதான் இந்த ரிமோட் கிட்டு. இந்த ரிமோட் கிட்டோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 098ங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து 5.1 இன்புட். இந்த 5.1 இன்புட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு காட்டிருக்கிறேன். இந்த மாதிரி டிடிஎஸ்டிக்கு ஒரு போர்டில் இந்த 5.1 வருதுல்ல. ஸோ இந்த 5.1 நீங்கள் வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆம்பில் டிடிஎஸும் கேட்டுக்கலாம். எல்லாமே இந்த ரிமோட் இந்த ஆம்ப் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த செட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான குவாலிட்டியான ரிமோட் வந்து கொடுக்குறாங்க. ரிமோட்டோட டீட்டெயில் பாருங்க, இதுதான் வருது. அதுக்கப்புறம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிள் வந்து ஃபங்க்ஷன் வந்து இதில் ரிமோட் கிட்லவே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் எல்லா வால்யூம் ஆஃப் த சேனல்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பாருங்கள், மைக் வால்யூம், எக்கோ வால்யூம், டிலே, அதுக்கப்புறமா AC3 எஃப்எம் இதெல்லாம் இன்புட்டு, வால்யூம் கண்ட்ரோல்ஸு. இது வந்து இன்புட்ஸ் பார்த்தீங்க, இது ஆன் ஆஃப். இதுதான் பாருங்கள் ரிமோட்டு. அருமையான குவாலிட்டியான ரிமோட்டு. மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் நேமோட வந்துடும், G-Star GS098. இந்த ஆம்போட மாடல் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து GS098 தான் இந்த மாடல் நம்பர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து நம்ம 2 டிசைன் பண்ணியிருக்கோங்க. GS08A1, GS08B1. ஏ வந்து இந்த மாடல் வரும், பி வந்து என்கிட்ட இப்போ அந்த மாடல் இல்லை, பேக்கிங் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மாடல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட நல்லா இருக்கும், இல்லை ரெண்டுமே நல்லதாங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆம்ப் பாருங்க, இந்த ஃபினிஷிங், இந்த குவாலிட்டி. இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த ரிமோட்டு இது ஃபுல் கண்ட்ரோல் டிஜிட்டல். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த என்கோடரில் வந்து புஷ் ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கேருந்து கூட நீங்கள் எல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேஸு, ட்ரிபிளு, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு, பேஸு, ட்ரிபிளு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வால்யூம், அதுக்கப்புறமா எஸ்யூ, சப்பு வால்யூம், சென்டர் வால்யூம், எஸ்யூ வந்து பேக்கு, எஸ்பி வந்து சப்பு,
அதுக்கப்புறமா மைக்கு வால்யூம் எக்கோ வால்யூம் கூட இதுலேயே வந்துருக்குமா. சிஇ சென்டர் வால்யூம், பேஸு, ட்ரிபிளு, ஃப்ரண்ட்டு, ரியரு, சென்டரு, சப்பு, அதுக்கப்புறமா மைக் வால்யூம், எக்கோ வால்யூம், அதுக்கப்புறமா மைக்கோட டிலே, அது எல்லாமே இதில் வந்துடும். பாருங்கள், இது வால்யூம் கண்ட்ரோல் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஒரு ஃபங்க்ஷன் புஷ் ஃபங்க்ஷன்னாலே இந்த நாப்னாலவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனும் கவர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது கூட உங்களுக்கு அந்த ரிமோட்டும் வந்துடுது. ஸோ இது வந்து பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஒரு வீட்டுக்கு தேவையான மீன்ஸ் போதுமானது. இதுக்கு மேலே வாட்டேஜ் யாரும் கேட்க மாட்டாங்க. குவாலிட்டியும் பக்காவாக இருக்குது, ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்குது, டேமேஜ் ஆகிற எந்த சான்ஸும் கிடையாது. எங்கள் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள், பக்கா பேக்கிங்கு. பேக்கிங்கில் வந்து நீங்கள் வந்து டவுட்டே பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஃபோம்லாம் போட்டு நாங்கள் பேக்கிங் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரைஸ், இந்த ஆம்போட ப்ரைஸ் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் 50 கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெறும் 6975. ஆமாங்க, ஒரு ரிமோட் கிட்டு வச்ச ஒரு நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபயர் ஜஸ்ட் 6975ங்க. கொரியர் சார்ஜ் ஊருக்கு தகுந்த மாதிரி வரும், அது எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த ஆம்ப் யாருக்காவது வேணும்னா ப்ளீஸ் நோட் பண்ணுங்க. எல்லா பாட்டியும் ஆஃபர் கொடுக்குறேன், வாங்குறீங்க. ஆனால் மாச கணக்கில் அந்த ஆஃபரை இழிக்காதீங்க. 50 பேருக்கு ஆம்ப் பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு வர ஆம்புக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்குங்க. 6975 6975 ரூபாய். இந்த ரேட்ல இந்த குவாலிட்டியான ஆம்ப் யாருனால தர முடியாது, அது கேரண்டிங்க. ஃபினிஷிங்லேருந்து பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து பாருங்க, ஈவன் பாருங்க பாட்டம் புஷ் கூட பாருங்க. 22 ரூபாய் பாட்டம் புஷ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எந்த இது நாங்கள் குறையோ இதில் வைக்கல. ஸோ இந்த ஆம்ப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள் ஆதரவு லவ் எப்போவுமே ஜிஸ்டாரோட இருக்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching G Star Audios.